ஆற்ற வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில அதுதான் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு அவனுக்குள்ளாக இருந்தது. அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா பாருங்க, விழுகிறவனை, யாருங்க விழுகிறவனை அவனுடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணுகிறானா. யார் விழுவாங்க? வேதத்தின் அடிப்படையிலே யார் விழுவார்கள்? நீதிமொழியின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையில, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான்னா அவன் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுச்சி சபைக்கு ஒழுங்கா வந்துருவான். ஆனா துன்மார்க்கன் செய்வான், அங்கேயே கடக்கிறதா ஒரு வேலை, அது வேற லைஃபே கிடையாது. என்னுடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னையும் என்னையும் நீதிமானாக பார்க்கிறாய். நீ விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தர் உன்னை தூக்கி விடுகின்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கின்றவர்கள, அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும், ஆலோசனை இருக்கிற ஜனங்கள் விழமாட்டார்கள். ஒருவன் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்க ஆலோசனை தேவை. என்ன தேவை? ஆலோசனை தேவை. இன்னைக்கு அநேகர் ஆலோசனைகளை விரும்புவதில்லை, இவங்க சொல்றதுதான் சரி என்று யோசிப்பார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில விழுகிறவர்களை நீ பார்க்கின்ற வகையில அவர்களை குறித்து நீ பரிதபிக்க வேண்டும். உடைய வாழ்க்கை விழாமல் இருக்க வேண்டும் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கின்ற வகையில, அந்த பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெரிய காற்று வீசினது, அது மோதியது, ஆனாலும் அது விழவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில கூட பெரு வெள்ளம், பெரிய காற்று, பெரிய பிரச்சனைகள் வந்து மோதும். It will hit you, மோதும். ஆனாலும் நீ என்ன விட்ட? விழமாட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே எந்த பிரச்சனைகள், whatever the problems will come and hit you, you never shake. ஒரு நாள் நீ அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண முடியல. காரணம் என்ன? இந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மீது கட்டப்படவில்லை. விழுந்து போகிறார்கள். விழுந்து போகிற ஒரு ஜீவிதம். ஒரு மனுஷன் வேதத்தினுடைய அடிப்படையில எப்பொழுது விழுவான்? பிரசங்கியின் புத்தகம், the book of Ecclesiastes chapter 4 word number 10 4:10 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒண்டியாய் இருப்பாய் என்றால் நீ விழுந்து விடுவாய். ஒருவன் ஏன் விடுறானா? அவன் எப்படி இருக்கான்? நீ சொல்லவும் அவன் தனிமையாக இருக்கிறபடினால விழுந்து போகிறான். ஆனால் அவன் தனிமையாக இராதபடிக்கு அவனை தூக்கி விடும்படியாக ஒருவர் உடன் இருக்கின்ற வேளையில ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபைன், இல்லை என்று சொல்லவில்லை, that is right. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு உனக்குள்ள இருந்தாருன்னா யாரு விழுறானோ அவனுக்கு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடுவ. those a person going to fall, தனிப்பட்ட மனுஷன் கீழே விழுகின்ற வேளையில, the Christ is in you, கிறிஸ்து உன்னிலே இருப்பார் என்றால் you are the best friend to that person. யார் கீழே விழ போறாங்களோ அவனுக்கு நீ ஒரு நல்ல நண்பனாக கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார். நீ என்ன, அவன் விழட்டாண்டா அவனை ரோட்ல நிக்க வச்சிடுறேன், நான் 4 பேர் மத்த நான் அடிச்சிடுறேன். உங்ககிட்ட கிறிஸ்து இருக்காரா?